அவனுக்கு அந்த வீக்கமும் இல்லை, செக்ஷுவல் டிரான்ஸ்மிட்டடும் இல்லை, ஆனாலும் வாயில் புண்ணு இருக்குன்றான போது தான் அப்போ தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேன்சர் அப்படின்ற ஆங்கிளில் யோசிக்கிறோம். ஃபஸ்ட்டு ரொம்ப ரேர். ரெண்டாவது, வாயில் புண்ணு கேன்சர் அப்படின்னா ஜென்ரலாக அந்த புண்ணுக்கு வலியே இருக்காது. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சார் எனக்கு ஒரே வலிக்குது சார்னா, வலிச்சாலே அது கேன்சர் கிடையாது. கேன்சர் வாய் புண்ணு கேன்சராக இருக்குது அப்படின்னா அந்த வலியே இருக்காது. பேஷண்ட்டை பார்த்து ஒரு புண்ணு இருக்கும், அதை அவன் கண்டுக்கவே மாட்டான், ஆனால் புண்ணு இருந்துகிட்டே இருக்கும். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தா அந்த புண்ணு கொஞ்சம் பெருசாகும், கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தா அந்த புண்ணு காலிஃப்ளவர் மாதிரி மாறும், கொஞ்ச நேரம் பார்த்தா அப்படியே கோஸ் மாதிரி மாறிடும், அப்படி இவ்வளோ பெருசாயிரும். அதுக்கப்புறம் அந்த முகேஷ் ஆட்ல காமிக்கிற மாதிரி இவ்வளோ பெருசாயிடும். இந்த மாதிரி தான் வளர்ந்துகிட்டே போகும். அப்போ கேன்சர் வந்து வலி இருக்காது, ஆனால் ஸ்பீடா வளரும். தொட்டா ரத்தங்கள் கசிய ஆரம்பிக்கும். காலிஃப்ளவர்ல அடிச்சவன செதற மாதிரி தொட்டா சார் சார் ரத்தமா வருது, நான் ஒண்ணுமே வலிக்கல சார், என்ன தெரியல சார் அப்படின்னு. இந்த மாதிரி பிளஸ் ரொம்ப இம்பார்ட்டன்டா இந்த வாய் புண்ணு கேன்சர்ன்றது நீங்க எப்ப யோசிப்பீங்கன்னா, யாரு கூல் லிப் நண்பர்களே, பான்பராக் நண்பர்களே, குட்கா நண்பர்களே, நீங்க கிரானிக் ஸ்மோக்கிங், ஹெவி ஸ்மோக்கிங், பீடி ஸ்மோக்கர்ஸ், சிகரெட் ஸ்மோக்கர்ஸ், ரொம்ப நாளா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இப்போ எனக்கு வாயில ஒரு புண்ணு வந்திருக்கு, வலி இல்லை, சரியாக மாட்டேங்குது, கொஞ்சம் பெருசாகிட்டே போகுதுன்னா அப்பதான் கேன்சருக்கான ஒரு இன்ச் வந்து டாக்டர் கிட்ட இருக்கு.